வணக்கம் மக்களே, மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். 2022 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்த கண்ட்ரியான கத்தார்ல இஸ்ரேல் நடத்தின ஸ்ட்ரைக்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த கல்ஃப் ரீஜன் வந்து ஒரு பேனிக் மோட்ல இருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ கொடுக்குற அவங்க பாதுகாப்புக்கு மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு குழப்பம் வருது, ஒரு பெரிய ஒரு பயமும் வருது. கத்தாருக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? உங்கள நம்பி நாங்க இப்படி இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் எழுப்புறாங்க. ஆனா யுஎஸ்ஏ வந்து இதுக்கு எதுவும் பயப்படுற மாரி தெரியல. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இஸ்ரேல் நாடுக்காக அவங்க வந்து கல்ஃப் ரீஜியன்ல உள்ள மேஜர் அவங்களோட நண்பர்கள வந்து விட்டுக் குடு அவங்க மெயின் அலைஸ வந்து அவங்க விட்டுக் குடுக்க பாக்குறாங்க. இதுல இருந்து நமக்கு அப்படிதான் தெரியுது. அது நீங்க நினைக்கலாம் எப்படி ஆயில்லாம் அங்க இருந்தா வருதுன்னா, ஆனா யுஎஸ்ஏக்கு மேஜரான ஆயில் எங்க இருந்து வருதுன்னா, எண்ணெய் வந்து கனடால இருந்து வருது. அதுக்கப்புறமா அடுத்தபடியா மெக்சிகோ, வெனிசுலா. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாலாம் ரிலீஸ்டு. மெயின் பார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% கனடால இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 4 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கு. சோ அந்த கணக்குல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அலட்சியம் விட்டுட்டாங்க நம்ம யோசிக்கலாம். ஆனா யுஎஸ்ஏவோட முக்கியமான அவங்களோட ஆயுதங்களை யாரு வந்து வாங்குறாங்க? யுஎஸ்ஏவோட மெயின் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டர் அந்த கணக்குல பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் தான். எல்லா நாடுகளும் சரி, குவைட், கத்தார், யுஏ, சவுதி அரேபியா, அவங்க தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47% வந்து யுஎஸ்ஏவோட ஆர்ம்ஸ் வாங்குறாங்க. ஸோ இது வந்து யுஎஸ்ஏக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஒரு ரீஜியன் அதான் சொல்லுவேன். ஏன்னா அது மட்டும் இல்லாம அவங்க ஒருவேளை ஈராக்கோ, ஈரானோ இல்லைன்னா வந்து தாலிபான் ஃபியூச்சர்லயோ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து செக் வைக்கணும்னா அவங்க மிடில் ஈஸ்ட்ல உள்ள பேஸ் எல்லாம் தான் அவங்களோட ஆர்மி பேஸை நம்பியிருக்காங்க. நிறைய இடத்துல இருக்கு அவங்களோட ஆர்மி பேஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து அமெரிக்கா கிட்ட இருந்த ஒரு நழுவ பார்க்க ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறத வந்து நம்ம கவனிக்க முடியுது. முக்கியமா இந்த இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம். ஏன்னா இஸ்ரேலோட முக்கியமான குறிக்கோள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து அவங்களோட எதிரியை அழிக்கிறதுக்காக எந்த நிலைமைக்கு போவாங்க. முக்கியமா இதை நம்ம வந்து உலகப்போர் 2 முடிஞ்சதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமா அவங்க ஆல்ஃபிரட் எய்க்மேன் அந்த நாசி படையில அந்த எஸ்எஸ் கேம்ப் நடத்தின ஒரு முக்கியமான நபர். அவங்கள வந்து அர்ஜென்டினால வச்சு அவங்க வந்து கிட்னாப்பே பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்டேபி ஆபரேஷன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அரப் 7 டே வார்ஸ், இஸ்ரேலோட அந்த ஸ்டைலும் சரி, அவங்களோட அந்த ஒரு அக்ரெசிவான அந்த ஒரு அட்டாக் நம்ம அவங்க எப்படி பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈரானோட அட்டாக்ல அதனாலதான் அவங்களோட குறிக்கோள் முக்கியமா 2023 அக்டோபர் 7 அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்த அந்த அட்டாக் அப்புறம் அமாசை வந்து வேரோட எடுக்கணுங்கிறத வந்து அவங்க ரொம்ப குறிக்கோளா இருக்காங்க. இதனால அவங்க வந்து எந்த எல்லைக்கும் கூட போவாங்க. அதனாலதான் வந்து ஒரு கத்தார் நாட்டுல இருக்க ஒரு தோஹால அமாஸுக்கு அவங்க அடைக்கலம் கொடுக்க ரொம்ப நாளா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி பண்ணாங்க. அது தோல்வி அடைஞ்சதுனால பேச்சுவார்த்தை இல்ல, அது அவங்க வந்து முன்னாடி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பென்ஜமின் நெத்தன்யாஹூ. ஸோ இது வந்து அந்த அவங்களோட ஸ்ட்ரைக்குக்கு வந்து முக்கியமான காரணமா இருந்தது. கத்தார் வந்து ஹமாஸ்க்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்தினால ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ ஒரு மொசாட் ஆபரேஷன் இல்லை, இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போர் மாதிரி தான். ஏன்னா ஒரு ஸ்பை ஆபரேஷன் பண்றது வேறங்க. நிறைய பேர் அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஈரான்ல நிறைய நியூக்ளியர் சயின்டிஸ்டா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட அம்மாஸ் லீடர்ஸை கொள்றதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வேற விஷயங்க. ஆனா இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு இது வந்து ஒரு பிளட்டன் ஒரு நேரடியான தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு போருக்கு தான் வந்து அர்த்தமா இருக்கும். இது எந்த தைரியத்துல இஸ்ரேல் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பண்ணதை விட ஆச்சரியம், அது கூட பெரிய ஆச்சரியம் இல்ல, அமெரிக்கா எப்படி அதுக்கு துணை நின்றாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜியன் கூட. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பதட்டத்தையும் ஒரு பெரிய குழப்பத்தையும் நம்ம எல்லாருக்கும் எழுப்புது. ஸோ அதனாலதான் நான் இந்த காணொலி போடணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.